நிதி நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லிட்டு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வருது இல்லையா, சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இத காரணம் காட்டி அரசு தன்னோட நிதி பங்களிப்பை பாதியா குறைக்குது. யுஜிசி ரூல்ஸ் படி அவங்க வந்த பொழுதும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அடுத்த வருஷத்துக்கு வர வேண்டிய நிதி எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன செய்யணும், இதெல்லாம் பாக்குறதா அரசு. இதை சரியா கையாளாம காசு இருக்கு உங்களுக்கு கொடுத்துறேன், அடுத்த வருஷத்துக்கு காசு இல்ல, போன மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, இந்த மாசம் சம்பளம் பாக்கி, இது எப்படி ஒரு சரியான நிர்வாகமா இருக்க முடியும்? ஊழியர்களுக்கு மெகா லெவல், வேற லெவல் ஜாக்பாட், மெகா சர்ப்ரைஸ். எப்படிங்க என் சம்பளத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க தர வேண்டிய காசை எனக்கு மெகா சர்ப்ரைஸ்னா எப்படி? அது சென்டர் ஆஃப் ஆக்சிஸா அவரே இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை பார்த்தாலும் அவரை சுத்தி தான் காட்டுறாங்க. நீங்க சினிமா பிரச்சனைனாலும் அவர் தான் உதயநிதி தான், டாஸ்மாக் பிரச்சனைனாலும் உதயநிதி தான், எல்லாத்துக்குமே அவரை தான். அப்போ ஒரு பிரஷர் ஒண்ணு அவர் மேல பில்டப் ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு, அவர் பதில் சொல்றேன்ற பேர்ல எது சொன்னாலும் அது அவருக்கு எதிராகத்தான் போகும். பணம் ஏகப்பட்ட இடத்துல கைமாறி இருக்கு. எல்லா இடத்துலயும் இவர்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும் சார். அந்த பணம் புழங்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் சார் அவர் பண்ணாங்க. கனிமொழி அவர்களை பாத்தீங்கன்னா ராஜ்யசபால போய் பேசினதா இருக்கட்டும், அவங்க எலெக்ஷன்ல போய் இதுல பண்ணதா இருக்கட்டும், அவங்க நிறைய பேசியிருக்காங்க. பட் இவர் இந்த சொத்துக்களை பாதுகாக்கவும் இவர்களுடைய அந்த கட்சியை கண்ணகிட்டே வச்சுக்கவும் தான் அவரை கொண்டு வராங்க அப்படிங்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பரபரப்பா பல நிகழ்வுகள் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு பேராசிரியர்களுக்கு சம்பளம் சரியா கொடுக்கல, சரியாங்கிறத தாண்டி சம்பளமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சம்பளம் கொடுக்கல, நிதியெல்லாம் எங்கே செல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வை எப்படி பார்க்கறது, உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்காங்க. அதாவது இந்த ஒரு பிரச்சனை அண்ணாமலை இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த பிரச்சனை இப்போ மட்டும் கிடையாது, சுமார் ஒரு 5-6 ஆண்டு காலமாவே இருக்கு. ஏன்னா இங்க நிதி அப்படிங்கிறது, பல்கலைக்கழக நிதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு. ஏன்னா திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு இதெல்லாம் தெரியும். அவர் இந்த பள்ளி கல்வி அந்த இதுல ஒரு அமைப்புல சங்கத்தோட இருக்காங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு நம்ம கொஞ்சம் உத்து நோக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்ன சொன்னதே, இங்க நிதி என்பது பல முறைகேடுகள் நடந்துள்ளது பல்கலைக்கழகத்துல, அதெல்லாம் அரசு சரி பண்ணணும், அதை சரி பண்ணா மட்டும்தான் இங்க நிதி நிர்வாகம் சீராகும், இல்லாத வரைக்கும் இது சீராகாது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா இப்போ அரசியல் ரீதியா கட்சிக்காரங்க யாரெல்லாம் சொன்னாங்க, அண்ணாமலைஜியே அவங்க பாஜக தலைவரை பார்க்க ஒரு பள்ளி அந்த சங்கத்துக்கு சார்ந்த அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நிதி முறைகேடு நடந்துள்ளது, இதை சரி பண்ணணும், அதை சீர்திருத்தம், அது சட்ட திருத்தம் கொண்டு வரணும், அப்பதான் அது சரி பண்ண முடியும்னு அவர் தெளிவா சொல்றாரு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க, பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சில வருடங்களுக்கு முன்ன ஆய்வுக்கு கொடுக்கப்பட்ட நிதிய இவர்கள் சம்பளமாக மாத்துறாங்க, கொடுக்குறாங்க. வேற சில செலவுகளுக்காக எடுத்துட்டு சம்பளத்துக்காகவும் அதை கையாளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது யூஜிசியோட சார்பா இன்கம் டாக்ஸ் உள்ளவர். அந்த அடிப்படையில ஏன்னு கேட்டா, சம்பளத்துக்கு இந்த ஆய்வுக்கான நிதியை மாற்றி யூஸ் பண்ணும்போது யூஜிசி என்ன பண்றாங்க, இல்ல சட்டம் எங்க சட்டப்படி இது சரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது மாநில அரசு என்ன பண்றாங்க, பாதிக்கு மட்டும் அந்த நிதியை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. மாநில அரசு ஒரு பாதி 50% எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி வராங்க. அப்பதான் அதுல வருமான வரித்துறை வருது. ஏன்னா பாதி தான் பண்றீங்கன்னா மீதி வருது போது வருமான வரி கட்டணும். இந்த செலவுகள் கணக்குல சில குளறுபடிகள் வரும், சரியா மெயின்டைன் பண்ணாம வரும். இப்போ இதை நம்ம அதிமுக ஆட்சியில தானே பண்ணிருப்பாங்க, திமுக இதுல எப்படி கொண்டுறதுங்கிறதுலாம் இல்லை. ஒரு பல்கலைக்கழகம் சரியா நடக்கல அப்படிங்கும் பொழுது என்ன சொல்றாங்க, அந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் நீங்க வந்தீங்க, 4 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் காரணம் காட்டி தான் நீங்க வந்தீங்க, நாங்க நிதி நிலைமையை சரி பண்ணுவோம், எல்லாத்தையுமே கொடுப்போம்னு சொல்லிதான் வந்தீங்க, 4 வருஷம் ஆச்சு. இப்போ இவங்க இது வரைக்கும் அதுக்கு ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கலைங்கிறது தான் யதார்த்தமான. என்ன பண்றீங்கன்னா, இந்த நிதி நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லிட்டு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வருது இல்லையா, சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்றாங்க,
அப்ப என்ன பண்றாங்க, இத காரணம் காட்டி அரசு தன்னோட நிதி பங்களிப்பை பாதியா குறைக்குது. இதுல என்னன்னு சொல்லும்போது பல்கலைக்கழகத்தோட செலவுகள்ல பாதிக்கு மேல இல்லை என்று சட்டத்தின்படி, அதாவது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில வருமான வரித்துறையோ அப்பலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, யுஜிசி ரூல்ஸ் படி அவங்க வந்த பொழுதும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்ப என்ன சொல்றாங்க, எப்படி வரி செலுத்த முடியும், காசு இங்க சம்பள செலவுக்கே காசு இல்ல, எப்படி வரி செலுத்த முடியும்? 41 அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க வருமான வரித்துறை பல்கலைக்கழகத்துல. இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஏன்னா இது பல்கலைக்கழகம் அப்படின்னு உடனே இவங்க வந்து கவர்னர் தானே அதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சம்பள உயர்வுங்கிறது மாநில அரசு கொடுத்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் சம்பள உயர்வை, கவர்னர் தானே நீங்க ஏன் அறிவிக்கிறீங்க? அப்போ பொறுப்பு யாரு? மாநில அரசு தான் இங்க பொறுப்பு. இதற்கு பொறுப்பு வந்து நிர்வாக பொறுப்பு வந்து மாநில அரசு. அப்போ இது ஏன் நீங்க பண்ணலைன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு 10 ஆண்டு காலமாகவே இந்த நிதி நிலைமை சரியில்லாம இருந்திருக்கு. இப்ப இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க, பல்கலைக்கழக அந்த போராடக்கூடிய ஆசிரியர்கள் சங்கமே என்ன சொல்றாங்க, நாங்க இது முதல்வர் கவனத்துக்கு தான் முதல்ல கொண்டு போக விரும்புறோம், அதுக்கப்புறம் தான் வந்து கவர்னர்கிட்ட கொண்டு போனோம். ஏன்னா பள்ளி கல்வித்துறை உயர்கல்வி எல்லாமே மாநில அரசு, எங்களுடைய மனு நாங்க இவர்கிட்ட தான் கொடுக்க போறோம், போர்க்கால அடிப்படையில் அந்த நிகழ்வா யோசிச்சு எங்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. என்ன கேக்குறாங்க, இதுல முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள்லாம் அடிப்படையா வச்சு ஒரு குழுவை போட்டு, இதை வந்து அரசு சார்பா இல்லை, இங்க இருக்கக்கூடியவர்களை இப்படித்தான் நீங்க மதிப்பீடு பண்ணணும், இந்த நிர்வாகம் அப்பதான் சரி வரும்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. அப்ப இது எப்படி பாப்பீங்க? இதை வந்து மாநில அரசு சரியா கையாளல அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க முடியும். இதை வந்து இன்னொன்னு சொல்லணும், திரு ராமதாஸ் அவர்கள் முன்னாடியே ஒரு தடவை அறிக்கை கொடுத்திருந்தார், இதை வந்து சரி பண்ணணும், நீங்க இப்படி வச்சிருக்கிறீங்க சரியா இல்ல, இதை வந்து நிதி நிர்வாகத்தை சரி பண்ணாம நீங்க இப்படி வச்சிருக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு திரு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்தாங்க. எப்போ? அவரு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த நிதி நிலைமை பாக்கி இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொடுமையான ஒரு விஷயம் சொல்றேன், கௌரவ விரிவுரையாளர், அதாவது கெஸ்ட் லெக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரொஃபசர்ஸ் கெஸ்ட் லெக்சர், அவங்களுக்கு இந்த ஊதியத்துல நிலுவைத் தொகைன்னு பாக்கி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, கொடுக்கவே இல்லை, ரொம்ப நாளா கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு பெண்டிங் இருந்தது. அப்போ தமிழக அரசு என்ன அறிவிச்சாங்க, ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி 2024 தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்க, உங்களுக்கான நிலுவைத் தொகை ஒட்டுமொத்தமாக இப்பொழுது தரப்படுகிறது. அப்போ உங்களுக்கு நிதிநிலை சரியாகி விட்டதுங்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு பேருக்கு கொடுத்தீங்க. இதுல கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில 7314 பேர் இந்த கெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான நிலுவைத் தொகையை கொடுக்கும் பொழுது நிதி எப்படி வந்து, அப்ப எப்படி கொடுக்க முடிஞ்சது? அப்ப நிதி நிலைமை சரியாயிடுச்சு. அப்ப இப்ப ஏன் நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க? அப்போ ஒரு அரசுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தா ஒரு 25% தரோம், இந்த இன்னொரு 1 ஆண்டு காலத்துக்கு சம்பளம் தரணும், அதனால மீதி உங்களுக்கு அப்புறம் தரோம் தான் ஒரு சரியான நிர்வாகம் செய்யும். நீங்க ஒட்டுமொத்தமா அவங்கள அந்த நேரத்துல கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப திரும்பி சம்பளம் இல்லைங்கிறது வந்து இது வந்து நிதி மேலாண்மை அவங்களோட நிர்வாகத்திறன் தானே குறைபாடா காட்டும். நீங்க அந்த வருமுன் காப்போம்னா என்ன, அடுத்த வருஷத்துக்கு வர வேண்டிய நிதி எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன செய்யணும், இதெல்லாம் பாக்குறதா அரசு. இதை சரியா கையாளாம காசு இருக்கு உங்களுக்கு கொடுத்துறேன், அடுத்த வருஷத்துக்கு காசு இல்ல, போன மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, இந்த மாசம் சம்பளம் பாக்கி தரேன், இது வந்து எப்படி ஒரு சரியான நிர்வாகமா இருக்க முடியும்? அவங்க ராமதாஸ் ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க, இந்தியாலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த விரிவுரையாளர்களுக்கு மிக குறைந்த சம்பளம் கொடுக்குறீங்க, 20,000 கொடுக்குறீங்க, ஆனா அது 50,000 உசத்துறோம். யார் சொன்னது? பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைப்படி, இந்த யூஜிசியோட அந்த ரெக்கமெண்டேஷன் படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் இது கோர்ட்ல வேற ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு டைரக்ஷன் பண்றாங்க, இல்ல நீங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும், நீங்க இன்னொன்னு மாசம் வழங்காம நிலுவைத் தொகையா வச்சுட்டு கொடுக்குறேங்கிறதும் இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப 4 வருஷமா இவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. வரோம் கொடுக்குறோம், சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க கொடுக்குறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட், எவ்வளவு நாள் தான் அந்த ஊழியர்கள் தாங்குவோம். அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதுங்கிறது இவர்களுக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை, அரசு கவனிக்கணும், அது அரசோட கவனத்துக்கு கொண்டு வர்றாரு. அதை வந்து நம்ம குற்றமா பார்க்க, அண்ணாமலை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்து அவர் குற்றம் சாட்டுகிறாருன்னு பார்க்க கூடாது, மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. நீங்க ஏன் அப்ப இத்தனை நாளா இதை சரி பண்ணிருந்தா அவர் ஏன் வர போறாரு?
சரி பண்ணி இவ்வளவு 4 வருஷமா நீங்க வந்து இதை சரி பண்ணிருந்தா அவர் இன்னைக்கு பேசுற வேலையே இல்லையே. அப்போ நீங்க இது வரைக்கும் சரி பண்ணாம இதை ஏன் இழுக்கடிக்கிறீங்க? மக்களுடைய பிரச்சனையா பார்க்காம நீங்க ஏன் இழுக்கடிக்கிறீங்க? அதுதான் இங்க கேள்வி. இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து பல்கலைக்கழகத்துல அந்த உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவோம், அதனுடைய இதுல சேர்ந்த கல்லூரிகள் சொல்லுவோம். அதுல பல கல்லூரி வந்து அரசு கல்லூரியா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, ஸ்டாஃபோட நம்பர் இவங்களுக்கு அதிகமாகும். அப்போ சடனா ஒரு எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது மாறிட்டாங்க, இவ்வளவு பேர் ஸ்டாஃப் உள்ள வராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன பண்றது தெரியும். அப்போ போன வருஷம் சம்பள பாக்கி மொத்தத்தையும் உயர்கல்வித்துறை செயலாளர் ஒரு ஜியோ போட்டு நாங்க உத்தரவிடுறாரு, நாங்க கொடுக்குறோம். அப்போ யாருடைய கண்ட்ரோல்? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். இன்னைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரு? ஸ்டேட் கவர்மெண்டோட அவுட் ஆஃப். ரெண்டுமே இவங்களுடைய தான். இவங்க எடுத்த உடனே எல்லாத்துக்கும் வந்து நேரம் வந்து கவர்னர் கிட்டயோ மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா சொல்லக்கூடாது. கொடுத்த பொழுது யாருன்னு சொன்னீங்க? மத்திய அரசு நிதி கொடுத்துருச்சு, நாங்க உங்களுக்கு எல்லாம் தரோம்னு சொன்னீங்களா? இல்ல, எங்ககிட்ட இருக்கு, நாங்க தரோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை இத வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு நாளா இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சம்பள பாக்கி இவங்கள்ட்ட இருந்து பிடிச்சு வச்ச நிலுவை தொகையை கொடுக்கறதுக்கு செய்தி எப்படி தெரியுமா வந்துச்சாங்க? ஊழியர்களுக்கு மெகா லெவல், வேற லெவல் ஜாக்பாட், மெகா சர்ப்ரைஸ். எப்படிங்க என் சம்பளத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க தர வேண்டிய காசை எனக்கு மெகா சர்ப்ரைஸ்னா எப்படி? அது நினைச்சு பார்க்காத நேரத்துல டக்குன்னு ஒரு பணம் கிரெடிட் ஆகுறப்போ ஒரு சர்ப்ரைஸ் வரும்ல, அந்த சர்ப்ரைஸா இருக்குமோ? அது வந்து என்னுடைய சம்பளமே வரல, ஐயா என் சம்பளத்துல புடிச்சு வச்ச காசை கூட நான் உனக்கு சர்ப்ரைஸா தரேன்ப்பா. எது சர்ப்ரைஸ்னா போனஸ். சர்ப்ரைஸ்ங்கிறது போனஸ் இல்ல, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு உதவித்தொகை நாங்க ஏதாவது தரோம். சார் என் சம்பளத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பா, என்ன சம்பள காசை திருப்பி தரேன், இது சர்ப்ரைஸா சார்? அப்ப வார்த்தை பிரயோகம் எப்படி வருது? இப்ப எப்படி வருது? சம்பள பாக்கி இது வந்து வேந்தர் தான் கவனிக்கணும், அப்ப வேந்தர் நாங்க தான் சொல்லி போனீங்கல்ல கோர்ட்டுக்கெல்லாம். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போல நீங்க? நீங்க இப்ப இதெல்லாம் வேந்தர் தான் கை காட்டணும், ஒருவேளை ஒரு சார்பு பேசினால் இதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. நீங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து நாங்களே காசு கொடுத்துட்டோம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி கோர்ட்டுக்கு போறேன்னு போனீங்க. அப்ப இதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போல? ஐயா 10 வருஷம் பிரச்சனை ஐயா, 6 வருஷம் பிரச்சனை ஐயா, 4 வருஷம் பிரச்சனை ஐயா, கோர்ட்டுக்கு போங்க. ஏன் உங்களால போக முடியல கோர்ட்டுக்கு? ஏன்னா இங்க நிர்வாக சீர்கேடு ரொம்ப பெருசா இருக்கு. இவங்க சரி பண்ணல, கவனிக்கல. இவர்களுக்கு வந்து அந்த பல்கலைக்கழகங்கிறது என்னன்னா, அந்த ஹால்ல போய் ஒரு விழா நடத்துது, அந்த மாணவர்களை கூட்டு வந்து அரசியலுக்கு பயன்படுத்தும். இதுதான் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கிற அரசியல். அந்த மாணவர்களோட கல்வி மேலேயோ ஊழியர்கள் மேலேயோ எந்த ஒரு அக்கறை இல்லை. இது இங்க மட்டும் இல்ல, அரசுக்கு உள்ள எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இது நடந்துட்டு இருக்கு. தினம் சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், சிதம்பரம் பல்கலை, எல்லாத்துக்குமே அப்படிதான். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த உயர் கல்வித்துறை அரசு எல்லாமே அக்கறை இல்லாமல் இருக்கு. அதைத்தான் இன்று அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். ஓகே, அவர் எல்லாமே அவர் வந்து சொல்ல முடியாது இல்ல. பாராட்டு விழான்னா அமைச்சர்கள் தானே போறாங்க. பாராட்டு விழா யாருக்கு நடத்துறாங்க சார்? கல்வித்துறையில பாராட்டு விழா. அப்போ குறை சொன்னாலும் அவங்க தானே சரி ஏத்துக்கணும். ஒரு மாசமா உதயநிதி அவர்களை எந்த விதமான அரசியல் நிகழ்வுகள், எந்த விதமான கட்சி நிகழ்வுகள் எதுலையுமே பார்க்க முடியல. உதயநிதி அவர்களுடைய இந்த ஓய்வுக்கு என்ன பின்னணி காரணங்கள்? இல்ல, அதற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அவருடைய பெயர் வந்து அவருடைய நண்பர்கள் வட்டாரம் சார்ந்து பல பிரச்சனைகள்ல, இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரம், விசாரணை விவகாரம், எல்லாத்துலயுமே அவருடைய பெயர் வந்து எல்லா இடத்துலயும் அவரே சென்டரா இருக்காரு. சென்டர் ஆஃப் ஆக்சிஸா அவரே இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை பார்த்தாலும் அவரை சுத்தி தான் காட்டுறாங்க. முதல்வர் கூட யாரும் காட்ட மாட்டேன்றாங்க. முதல்வர் பேர் கூட வரமாட்டேங்குது. நீங்க சினிமா பிரச்சனைனாலும் அவர் தான் உதயநிதி தான், டாஸ்மாக் பிரச்சனைனாலும் உதயநிதி தான், எல்லாத்துக்குமே அவரை தான். அப்போ ஒரு பிரஷர் ஒண்ணு அவர் மேல பில்டப் ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு, அவர் பதில் சொல்றேன்ற பேர்ல எது சொன்னாலும் அது அவருக்கு எதிராகத்தான் போகும். அவரு தலைமறைவா இருக்கக்கூடிய நண்பர்கள், அதான் தலைமறைவும் இல்ல, வரல விசாரணைக்கு வரல, கூட்ட போது தேடி பார்த்து கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கீங்களேன். ஏன்னா இங்க வந்து சில சொற்கள் வந்து இவர்களுக்கு வந்து முன்படுத்து எல்லாம் வரலாம். நான் அதுக்கு தெளிவாவே சொல்றேன், விசாரணைக்கு வரல, ஆளை காணும். இப்ப இவர் தெரியும்னு சொன்னா வர சொல்லுங்க, இவர் மேல பிரஷர் வரும். தெரியாதுன்னு சொன்னா நீங்க அவர் கூட தானே இருந்தீங்க போட்டோ. சோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக, ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு எல்லா சிக்கலையும் இந்த சரி. போன வாரம் இதுல தலைமைச் செயலகத்துக்கு ஒரு கூட்டம் போட்டாங்க. இவர் திட்டக்குழு எல்லாம் இருக்கிறதுனால இத்தனை ஆண்டு காலமாக இவர் வந்து பதவிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, எந்த ஒரு கூட்டம் எல்லாம் நடத்துனதா தெரியவே தெரியாது. இவர் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அதாவது நாங்க இந்த டென்ஷன் எல்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கோம் பாருங்க, அரசு வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்தி, ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி, ஆய்வு கூட்டம் நடத்தி போட்டோ போடுறாங்க.
நீங்க இப்ப பத்திரிகையாளர் கேக்குறீங்க அவர் எங்க ஆளே காணுமேன்னு, இதுக்காக தான் ஒரு போட்டோ போட்டாங்க. அவர் இல்ல பாருங்க அரசு வேலையில இருக்காரு, பாருங்க கலந்தாய்வு கூட்டம் நடத்துறாரு, இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காகவே போட்டாங்க அந்த ஒரு கூட்டம். இப்போ பிரஷர் சார் எல்லா இடத்துல இருந்தும் இவங்களுக்கு சுத்தி வருது. பணம் ஏகப்பட்ட இடத்துல கைமாறி இருக்கு. எல்லா இடத்துலயும் இவர்கள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும். ஒரு மனிதனுக்கு டிப்ரெஷன் வரும், ஒரு டென்ஷன் வரும். ஏன்னா அதெல்லாம் தவிர்க்கணும், வேற வழி இல்ல. நான் சொல்ற மாதிரி பேசினாலும் தப்பு, பேசுறனாலும் தப்பு. அதனால அவர் எதுலையும் மாட்டிக்க விரும்பல. இப்போதைக்கு மாட்டிக்க விரும்பல. ஏன்னா விசாரணை வளையம் நிறைய நடந்தது. அதனால எதிலையும் மாட்டிக்க விரும்பாம அவர் வந்து இப்போ நேத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன உதாரணமா சொல்லலாம். தக்லைஃப் சம்பந்தமா கமல் பேச்சுக்கு நம்ம கனிமொழி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன பதில் சொல்லிட்டு போனாங்க, நான் பேசலையே அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டாங்க. பாத்தீங்களா? அதை போலத்தான் இவர் வந்து எந்த இடத்துலயும் எதுவும் பேசி விடாமல் முன்னெச்சரிக்கையா வெளியிலேயே வராது. அதுதான் சார் அவருடைய நிலைமை. கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் உதயநிதி அவர்கள் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கேள்விப்பட முடியுது. அது எப்படி பாக்குறது, இல்ல அது உண்மையா? ஸ்டாலின் அவர்கள் முதல்ல எம்எல்ஏவா வந்து இளைஞர் அணி, எம்எல்ஏ, அதுக்கப்புறம் மேயர் பதவி, அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை, அப்புறம் துணை இது முதல்வர், இதெல்லாம் கொடுத்துதான் சார் கலைஞர் கொண்டு வந்தார். ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்தார். அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி கொடுத்தா மாதிரி. இவர் வந்து சடனா எப்படின்னா ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல தீர்மானம் போடுவாங்க, இவருக்கு பதவி கொடுக்கணும், உடனே கொடுத்துருவாங்க. அது யாரும் பார்த்தா இவங்க. இப்ப இவரை மட்டும் எப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இவர் வந்து இந்த இன்னும் சொல்லணும்னா ஒரு சின்ன வித்தியாசத்தோட சொல்லலாம். அந்த கலைஞர் வந்து தானே தலைவர்னு அழைக்கப்பட்டார். இவர் தானே தலைவராக வந்தார். அவ்வளவுதான். இவர் வந்து பேட்டியில கேக்குறாங்க, அரசியலுக்கு வருவீங்களா? இல்ல அரசியல் குடும்பத்துல இருந்தனால நான் வரமாட்டேன், உங்களுக்கு எம்எல்ஏ பதவிலாம் எத்தனையோ பேர் என் கட்சியில எங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் வச்சிருந்தால வரமாட்டேன் எம்எல்ஏ. இல்லைங்க உங்களுக்கு பதவி, ஐயோ எனக்கு அமைச்சர் பதவி எல்லாம் வேணாங்க, இவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு நல்ல தெரியும், நம்ம தேவரமோகன் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதுல வந்து ஒருத்தரை பிடிச்சு வைக்கும் போது, காவல்துறை பிடிச்சு வைக்கும் போது கூட இருக்கக்கூடிய நடிகர் சங்கிலி முருகன் சார் கதாபாத்திரம் சொல்லுவாரு, ஐயா பாத்துக்கிறேன்னா இப்படியா, இப்படி இல்லைங்கய்யா, இப்படி பாத்துக்கிறியா இல்ல இப்படி அப்படிமாரு. அந்த மாதிரி இவர் வந்து எனக்கு பதவி வேண்டாம், பதவி வேண்டாம், நான் பாரு ரெடி ஆயிடுச்சா இன்னைக்கு போலாம், சரி பதவி வேணாங்க அப்படிங்கிற விதத்துலாம் இவங்களுடைய இது இருக்கு. இப்போ எத்தனையோ பேர் கட்சியில உழைச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் செய்யறாங்க. கட்சி என்ன செய்யறாங்க, உள்ளாட்சி மன்ற தலைவரா இருக்காரு, ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காரு, கிராமத்துல இருக்காரு, இன்னும் நிறைய பேர் வறுமையில இருக்காங்க. இவங்க கட்சி கொடுக்கும் போது வெளியில உண்டியல ஏந்தி வசூல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா என்ன, இவர் வந்து முதல்வருடைய மகன் என்பதால் இவருக்கு அடுத்தடுத்து சட்டு என்று வருது. ஆனால் கலைஞர் அளவுக்கு பக்குவம் இல்லை. அதனால இவங்க சடசடன் கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு அவர் அளவுக்கு, அவர் கனிமொழி அவர்களே எப்படி கொண்டு வந்தாரு, எவ்வளவு வருஷம் மேடை பேச்சு பேசி எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வரணும்னு அவர் கடைசி காலம் வரைக்கும் வச்சது. ஆனா இவங்க எப்படின்னா இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை வர முடியாது, மக்கள்கிட்ட பயங்கர வெறுப்புல இருக்கு, பட் இப்ப வந்தா தான் முடியும்ன்ற நிலைமையில இவங்க வராங்க. அதனால அவசரப்படுறாங்க எல்லாத்துக்குமே. கட்சி பொறுப்பா இருக்கட்டும், முரசொலி சார், முரசொலி என்பது ஒரு மிக நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள ஒரு பத்திரிகை சார், வருஷமா இருக்குது சார். அதுக்கு வந்து இவர் தான் வந்து சீஃப்னா எப்படி எதுக்கு கொடுத்தாங்க சார்? அதை நிர்வகிக்க தெரியுமா? அதனுடைய நிர்வாகம் எப்பேற்பட்டது தெரியுமா? கையெழுத்து பிரதியா அவர் கொண்டு வந்து அதற்கு பிறகு அது வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. அதுக்கான சொத்துக்கள் வளர்ச்சி. அதனாலதான் இவர் எம்டி ஆக்குறாங்க. சொத்து இருக்கிற இடத்துல தான் சார் எம்டி ஆக்குறாங்க, உழைப்பு இருக்கிற இடத்துல இவர் எம்டி ஆக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க முரசொலியோட ஒரு அந்த அடிப்படையை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுல எப்படி வருமானம் இருக்கு. திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி நடத்திய கையெழுத்து பிரதியை திமுக பொருளாளர் திரு மு கருணாநிதி அவர்கள் தான் வாங்கி இது பண்ணார். நீங்க அன்னைக்கே அந்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அவரே தான் அவருக்கு வித்துக்கிட்டாரு. நீங்க இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. திமுக சார்பா ஒரு பத்திரிகை வேணும், சரி கருணாநிதி நடத்துற பத்திரிகை வாங்கலாமே, யாரு கருணாநிதி வாங்கிக்கலாம், இவ்வளவு ரேட்டு, எவ்வளவு ரேட்டு, சரி நானே பார்கெட் பண்ணி நானே கையெழுத்து போட்டு நானே வித்து, இதெல்லாம் எப்படி சார் வரும்? ஏன்னா ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்கு. சோ இவர்கள் அந்த கட்சிங்கிறது அந்த பத்திரிகைங்கிறதும் பணம். நீங்க நல்லா பார்க்கணும், உதயநிதி அவர்களை எந்தெந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்தாங்க. பணம் இருக்கக்கூடிய அந்த எம்டி, சினிமா ஃபீல்டு சார், அந்த பணம் புழங்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் சார் அவர் கொண்டு வந்தார். கனிமொழி அவர்களை பாத்தீங்கன்னா ராஜ்யசபால போய் பேசினதா இருக்கட்டும்,
அவங்க எலெக்ஷன்ல போய் இதுல பண்ணதா இருக்கட்டும், அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அவர்களுக்கான அனுபவம் வேறு. பட் இவர் வந்து இந்த சொத்துக்களை பாதுகாக்கவும், இவர்களுடைய அந்த கட்சியை தன்னுகிட்டயே வச்சுக்கவும் தான் அவரை கொண்டு வராங்க அப்படிங்கிறது இது நல்லா தெரியும். பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.